இந்த லாவண்யா கேஸ் வந்து அன்றைக்கி இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு வழி பண்ணாங்க, நடக்கல. இப்போ சாமி எல்லாத்தையும் கை விட்டுட்டான், பூமானத்தை விட்டு தான் எல்லாரும் ஓடுறான். அமித்ஷா வர்றாருன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் பாஜகவோட இருக்கிறதுனாலே ஓட்டு போடாமல் விட்டாரு. அவர் இருந்தாக்க நம்ம தோற்று போவோம்னு தெரியும், வேற வழியில் எங்களை மிரட்டி வச்சிருக்காரு. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் இனிமே இந்தியாவில் நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகத்தில். ஞானேஷ்குமார் ஏற்கனவே தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளை ரெடியாக வச்சிருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இதுலயே தெரியல எலெக்ஷன் என்ன லட்சத்தை. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மைக்கேல்பட்டிங்கிற கிராமத்தில் லாவண்யா வந்து மதமாற்றத்தின் காரணமாக தான் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாஜக தரப்பு தொடர்ச்சி ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து சிபிஐ என்ன அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த லாவண்யா தற்கொலை அப்படிங்கிறது மதமாற்றம் வந்து காரணம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. சார் எப்படி பார்க்குறீங்க சார்? அது பிஜேபி அதே வேலை தான் அவங்களுக்கு. மதத்தை வச்சுட்டு பொழப்பு நடத்துகிறவங்க, கடவுளை வியாபாரம் பண்ணுறவங்க. இந்த கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணுறது, கடவுள் ஒரு சக்தி உள்ள மனுஷராக இருந்தால் அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கணும். கடவுளுக்கு சக்தி இல்லைங்கிறது இவங்க பண்ணுற அட்டகாசத்தின் மூலமாக நமக்கு தெரியுது. கடவுளுக்கு சக்தி இருந்த அந்த மாதிரி ஆட்களை, மக்கள் விரோதிகளை வந்து விட்டு வச்சுருக்குமா? ஆக கடவுளுங்கிறது ஒரு பொய், அதுக்கு ஒரு சக்தியும் கிடையாதுங்கிறதெல்லாம் இவங்க நடத்துகிற போராட்டத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு ஒரு மத கலவரத்தை அப்போ உருவாக்குறதுக்கு பார்த்தாங்க. ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட மத கலவரம் உண்டாக்குறது தான் அவங்களுடைய அடிப்படை தத்துவம். இன்னைக்கு நேரத்தில் அவங்க ஆர்எஸ்எஸ்ஸாக உருவாக்குனதுலேருந்து அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமில்ல? பிராமண சேவா சங்கம். பிராமண சேவா சங்கம் தான் பிராமணங்கிற பேர் இருந்ததுனால இந்த தடை செய்யவும் அப்புறம் தான் ராஷ்ட்ரிய சுயம் சேவக்குன்னு மாற்றினாங்க. ஆக அவங்களோட வேலையே அதுதான். எல்லாம் எந்த ஊரில் பார்த்தாலும் அமைதியாக இருக்கிற ஊர்லெல்லாம் கலவரத்தை உண்டாங்க. இந்த லாவண்யா கேஸ் இன்றைக்கி 2 வருஷம் கழித்து விஷயம் வெளியில் வருது. அவங்க திருப்பரங்குன்றம் அப்படி தான், அதை வந்து இந்து முஸ்லீம் கலவரத்துக்கு வழி பண்ணாங்க, நடக்கலை. தமிழ்நாடு அதுக்கு தயாராக இல்லை. தமிழ்நாடு என்றைக்குமே மத கலவரத்துக்கு அடிப்பட்டதே கிடையாது. பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியா முழுக்க இந்து முஸ்லீம் கலவரம் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் நடந்த ஒரே இடம் எங்கள் ஊர் சேலம். அது காரணம் என்னென்னா, திப்பு சுல்தான் காலத்தில் திப்பு சுல்தானுக்கு கீழே இருந்த ஊர் சேலம். இன்றைக்கும் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து திப்பு சுல்தான் மாளிகையை தான் கலெக்டர் ஆஃபீஸாக வச்சுருக்காங்க. அதை அங்கே மாத்திரம்தான் உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருந்தாங்க. அங்கே ஒரு இடத்துல தான் லேசான கலவரம், அது கூட கலவரம் சொல்ல முடியாது, அங்கே இங்கேன்னு இருந்தார். மற்றபடி இந்த பாகிஸ்தான் பிரிவினை சமயத்தில் கொஞ்சம் கூட எந்த வகையான பாதிப்பும் ஆளாகாமல் இருந்த ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கே தான் எப்படியாவது இந்த முஸ்லீம் கலவரம், இந்த கிறிஸ்தவ கலவரம், இப்படியெல்லாம் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும்னு பாஜக படாத பாடுபடுது, தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் மக்கள் தயாராகில்லை, மக்கள் தயாராக. ஆக இன்றைக்கி வந்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அமித்ஷாவும் மோடி, மோகன் பகவத் இவங்க தான் பதில் சொல்லணும். குறிப்பிடும் போது திருப்பரங்குன்ற சம்பவமாக இருக்கட்டும், அல்ல திருப்பரங்குன்ற தீபம் ஏற்றுற வழக்கு, அது லாவண்யம் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் மத கலவரத்தை தூண்ட வந்து முயற்சி பண்ணுறாங்க. தொடர்ச்சியான செயல்பாடு அவங்க என்ன விளைவுகள் செயல்படுத்தியிருக்கு தமிழ்நாடு? அதை வச்சு தான் உள்ளே வர்றதுக்கு அந்த மத கலவரம் தான் இதாக இருக்கும், திறவுகோலா சாவியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அது நெகட்டிவாக தான் போகும். இன்றைக்கு வரலும் இங்கே பாஜக வந்து ஒரு கொஞ்சம் கூட எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அடையாளம் தெரியாத உரு தெரியாத ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு காரணமே மதக்கலவரம் இந்த ஊரில் எடுபடாது. இன்றைக்கி நேற்று இல்லை, திருஞான சம்பந்த காலத்திலிருந்து நடக்கிற விவகாரம். அவன் திருஞான சம்பந்தம் செய்யாத அட்டூழியமா? சமணர்கள்லாம் கழுவில் ஏற்றி கொண்டவனாச்சு அவன். அப்படி கொண்டும் கூட நடக்கலையே, சைவம் பெருசாக வரலையே. இவனுக்கு தான் மாறினானுங்க.
சமணர் பண்டிகையான தீபாவளியை கொண்டாடினது இவன் தான். இவன் பண்டிகை மாற்றிக்கிட்டு அவங்களுடைய ஆலமரத்தடியில் இருக்கிற சமண பௌத்த சின்னத்தை வந்து பிள்ளையார் சொல்லி கும்பிடுறான். ஐராவதங்கிற யானை தான் பிள்ளையார் ஆலமரத்தடியில் இருக்கிறது. அதனால் அரச மரத்தடியில் இருந்தது பூராவுமே பௌத்த மதத்தை சேர்ந்தது தான். போதி மரம் தான் அரச மரம், அதை கும்பிடுறாங்க. ஆக இவன் தான் மதம் மாறி இருக்கிறான். இவன் தான் கொள்கையை கை விட்டுட்டு பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னுடைய இதுன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே என்ன எடுபடாது, இங்கே எடுபடாது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய நாட்டிலேயே எடுபடலை. இல்லை, மற்ற மாநிலங்களும் ஆட்சி இதை வச்சு தான் சார் பிடிச்சிருக்காங்க. குஜராத்தில் பிடிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து ஊபியில் பிடிச்சிருக்காங்க இல்லையா? யூபியில் வேணா அவங்க வந்து இந்த மத கலவரத்தை, ஏன்னா பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற ஊர், அதனால் அந்த இந்து முஸ்லீம் அந்த தாக்கம் கொஞ்சம் இருக்கும். இப்போ மற்றபடி மொத்தமாக அந்த தள்ளி எல்லையை தாண்டி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மதம் அந்த கட்சி இருக்கு இல்லையே, எங்கேயுமே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கில பத்திரிகை என்ன கொடுத்ததுன்னாக்கா, பிஜேபி ஹேஸ் பின் ரெடியூஸ் டு பி எ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் இருக்கின்ற மாநில கட்சியாக பிஜேபி இருக்கிறது. தேசிய கட்சின்னு சொல்லணும். தேசிய கட்சிங்கிற அடையாளம் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை ஒரே ஒரு நாட்டுக்கு தான் இருக்குது, ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருக்குது, காங்கிரஸ். அது ஒன்று தான். காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரலும் எல்லா இடத்துலையும் அமைப்பு ரீதியாக செயல்படுறது காங்கிரஸ் மட்டும்தான். பிஜேபிக்கு இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கமலாலயத்தை விட்டால் வேறு என்ன இருக்குது ஆஃபீஸுக்கு தமிழ்நாட்டில்? சென்னை நோக்கி தான், சென்னையை சுற்றி தான் நடந்துக்கிட்டு. ஆனால் பிஜேபி வர்றதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் திருஞான சம்பந்தனால் நடத்தப்பட்ட அந்த போராட்டமே தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு வாய்ப்பு கிடையாது. குறிப்பா பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக அரசும் தொடர்ச்சி இந்துக்களுக்கு வந்து எதிராக இருக்காங்க அப்படி தொடர்ச்சி இந்த வாதம் வைக்கிறாங்களா சார்? இந்துக்கள்னு அவங்க யாரை சொல்றாங்கன்னு கேட்கணும், எனக்கு அது தெரியணும். இப்போ என்னையெல்லாம் இந்துன்னு போட்டு வச்சிருக்காங்க, நான் எப்படி இந்து ஆக முடியும்? என்னுடைய சாமி வந்து அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரிக்கு வேதங்களுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? அம்மன் வழிபாடே கிடையாது இந்து மதத்தில். சிவபெருமான் கிடையாது, முருகன் கிடையாது. யாரை இந்துன்னு சொல்கிற முதல்ல அதை டிஃபைன் பண்ணு. யாரை இந்துன்னு சொல்கிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லலாம். பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் இந்துன்ற அப்படின்னு தான் நீ சொல்கிற, அதனால தான் அவங்க பட்டியலினங்கிற. அவங்க கோயிலுக்கு வர முடியாது, அப்புறம் அவங்க எப்படி இந்து ஆவாங்க? இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது நீ தானே இருக்கிற. அவனும் இந்து தானே, அவனை கோயிலுக்குள்ளார விட மாட்டேங்கிறல்ல, அப்போ அவன் எப்படி இந்துவாக இருப்பான்? இப்போ என்ன கர்ப்பகிரகத்துள்ளார விட மாட்டேங்கிறேன், நான் எப்படி இந்துவாக இருக்க முடியும்? பார்சாதி கோயிலுக்கும் திருப்பதி கோயிலுக்கு போகிறவனுக்கு தானே நீங்கள் இந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ எங்களை மாதிரி காவல் தெய்வங்களை கும்பிட்றவங்களாம் யாரை நீங்கள் வந்து தமிழ்நாட்டை போய் நீங்கள் யாரை வந்து பிராமணர் அல்லாத எவனை பார்த்தாலும் உன்னுடைய குலதெய்வம்னு கேட்டு பாருங்க. கருப்பணசாமி, கோலாவளி அம்மன், மலையாள கருப்பு, இந்த மாதிரி எதோ பேர் சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய தாய் வழி குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி, தந்தை வழி குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி. இது ரெண்டுமே வேதங்களில் இல்லை. அப்போ நாங்கள் எப்படி இந்துவாக முடியும்? வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், சமணர்கள் அல்லாத, பௌத்தர்கள் அல்லாத, முஸ்லீம்கள் அல்லாத அத்தனை பேர் இந்துக்கள்னு போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி தானே என்ன இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் காஞ்சி மடத்துக்கு மடாதிபதி ஆக முடியுமா, தலைவர் ஆக முடியுமா? இந்து தானே, ஆக்கம் பார்க்கலாம். சிறுகரி மடத்தில் என்ன மடாதிபதி ஆக்கம் பார்க்கலாம், இந்து தானே. அப்படி இருக்கும்போது எப்படி இந்து 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 மதத்தை நீங்கள் பரப்பணுன்னா முதல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனப்பான்மை வரணும் உனக்கு. ஏன் அவன் கிறிஸ்தவனாக மாறுறீங்க? உலகம் முழுவதிலும் கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்கள், முஸ்லீம்களாக மாறுகிறார்கள்ன்றான். யார் இப்போ இந்தியாவில் இருக்கிற எந்த கிறிஸ்தவனும் இந்துவாக மாறலை, எந்த முஸ்லீமும் இந்துவாக மாறலை. முஸ்லீமாக இருந்தவன் கிறிஸ்தவனாக இருந்தவன் இந்துவாக இருந்தவன் கிறிஸ்தவனாக மாறி இருக்கு. மதமாற்றமே அப்படித்தானே போகுது. மதத்தை விட்டு தான் எல்லாரும் ஓடுறான். காரணம், நீ யாரையும் அணைக்க மாட்டேங்கிற. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நீ வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மதம் எப்படி வளரும்? சான்ஸே இல்லை. ஆக அந்த லாவண்யா கேஸ் வந்து அன்றைக்கி அந்த நேரத்தில் ஏதோ எலெக்ஷன் இருந்திருக்கு, அதுக்காக ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இவங்க ட்ரை பண்ணாங்க. அப்பவும் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ சமீபத்தில்
திருப்பரங்குன்றத்தில் ட்ரை பண்ணாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லை சார், லாவண்யா இஷ்யூவாக இருக்கட்டும், திருப்பரங்குன்ற இஷ்யூவில் தொடர்ச்சியாக வந்து பிஜேபி எடுக்கக்கூடிய எல்லா விஷயம் தோல்வியில் தான் அடையுது. இது காரணம் வந்து திராவிட இயக்கமா இல்லை கூடுதலாச்சு இருக்கா சார்? மக்கள் மனங்க, திராவிட இயக்கம் வந்து மக்கள் மனசை மாற்றிட முடியாது. மக்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டதுனால திராவிட இயக்கம் நிற்குது. மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறதுனால தான் திராவிட இயக்கம் நிற்குது. திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை மக்கள் பிரதிபலிக்கல. இவங்களை விட்டா நீங்கள் வந்து இப்போ சமூக நீதியை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அதான காரணம். மற்ற எல்லாருமே வந்து அவன் பெரியவன் இன்னை தாழ்றவன் அப்படிங்கிறத அடிப்படையில் தானே இருக்கான். இன்னைக்கு பெற்றெழுத்தை சேர்ந்தவங்கெல்லாம் மற்றவங்க எல்லாம் வந்து திராவிட இயக்கத்துங்களை ஏற்றுக்கிட்டு போகிறான்னாக்கா இப்போ எங்கே போவீங்க? உங்களை யார் ஏற்றுக்கிறதா இருக்காங்க? அதனால தான் சொல்கிறோம்மா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டதுனால தான் திராவிட இயக்கங்கள் நம்ம ஆதரிக்கிறோம். இல்லாட்டி மேலே திராவிட இயக்கத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? இல்லை, தமிழகத்துடைய பாரம்பரியம் வரலாறின் காரணமாக தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வர முடியல சார். முற்போக்க பண்பு இருக்கிறதுனால அது இந்த பண்பாட்டு தான். சனாதன மதங்கள் இங்கே உள்ள நுழையிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிச்சு, நடக்கலையே. நான் தான் சொன்னேனே, எடுத்தடுப்பில் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். தீபாவளி வந்து சமணர்களுடைய பண்டிகை. வர்த்தமான மகாவீரர் இறந்த நாள். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் இறக்கும் இந்த நேரத்தில் எல்லாரும் என்னுடைய நினைவை போற்றி அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை உடுத்தி தியானத்தில் ஈடுபடுங்கள்னார். அதுதான் தீபாவளி. அதனால தான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பொழுது விடியதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாமி கும்பிடணும். அதுதான் தீபாவளி. பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் அப்புறம். இதை இவனுக்கு வந்து மாற்றத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. அந்த வர்த்தமான மகாவீரர் கதையை மறைச்சிட்டு நரகாசுரன் ஒரு கதையை கிளப்பி விட்டு அது அந்த நரகாசுரன் அடுத்த நாள்னு சொல்லிட்டு அந்த பண்டிகையை இவன் கொண்டாடுறான். வேறு வழி இல்லை, கொண்டாடுறதை நிறுத்த முடியல. வேற ஒரு காரணத்தை சொல்லிட்டு அந்த பண்டிகை கொண்டாடுறான். இன்னும் சொல்லப்போனால் உங்களையும் என்னையை விட அவன் தான் முதல்ல கொண்டாடுறான். கங்கா ஸ்நானம் ஆச்சாமா. ஆக இவன் சாமி எல்லாத்தையும் கை விட்டுட்டான். பிரம்மன் தாங்க இவனுடைய முழு முதற் கடவுள். பிரம்மன் தலையை கிள்ளி போட்டுடுறாங்க. 5 தலை இருந்த பிரம்மனுக்கு சிவபெருமானுக்கிட்ட ஏதோ முறைக்கிறான். அந்த பிரம்மன் ஒரு தலையை கிள்ளி போட்டு போயிட்டார். 4 தலையாக போயிடுச்சு. அது மறுபடியும் சிவபெருமான்ட்டு ஏதோ வம்பு கொண்டு போது உனக்கு கோயிலும் கிடையாது, உனக்கு பண்டிகை விழாக்களும் கிடையாதுட்டாங்க. பிரம்மனுக்காக ஒரு விழாவே கிடையாது. வைகுண்ட ஏகாதசின்னு பெருமாளுக்காக கும்பிடுறாங்க. மகா சிவராத்திரின்னு இப்போ சிவனுக்கு கும்பிடுறாங்க. மகா பிரம்மராத்திரின்னு ஒன்று கிடையாது. ஆக இந்து மதத்துடைய முழு முதற் கடவுளும் கோயிலும் இல்லை, விழாக்களும் இல்லை. அப்புறம் எங்கே இருக்குது அந்த மதம்? அதனால தான் இது அவங்களால அந்த மதத்தை கொண்டு வந்து சேர்த்தவே முடியாது. என்னைக்கு நீ மக்களை வந்து பல வகையில் பிரித்து கீழானவன் மேலானவன் சொல்றியோ உன்னை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை சார், இப்போ குறிப்பாக பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எடுப்படாது அப்படின்னா, இப்போ கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி சைடு வந்து மண்டைக்காடு காலம், இந்த 2 மூலியமாகவே அங்கே வந்து பாஜக வளர்ந்துருக்குல்ல சார். வானதி சீனிவாசன் வந்திருக்காங்க. இங்கே வந்து காந்தி வெடிகுண்டு வைக்கிறதெல்லாம் வளர்ச்சின்னாக்கா அப்புறம் இல்லை மத கலவரத்தின் மூலியமா உருவாக என்னாச்சு? அதுக்கப்புறம் அந்த கோவை வெடிகுண்டு கலவரத்துக்கு பிறகு என்னாச்சு? அதிமுக ஜெயிச்சது. அது தவிர அதில் என்ன லாபம்? திமுகவுடைய வெற்றியை குலைக்கிறதுக்கே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி அதில் சக்ஸஸ் ஆனாங்க. ராஜீவ்காந்தி கொலையை பயன்படுத்திக்க அதிமுக ஜெயிக்க வச்சாங்க. இது ராஜீவ்காந்தி கொலையில் அதிமுக ஜெயிச்சிட்டு அது அந்த அடிப்படையில் தான் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு வச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த கலவரங்களில் அவங்களுக்கு கிடைக்கலையே, லாபம் கிடைக்கலையே. அதோடு போயிடுச்சு. விக்கிரவாண்டியில் விசசாராயத்தில் இது பண்ணாங்க. ஒன்றும் மக்களை அதை பற்றி சட்டம் பண்ணலையே. ஸோ அந்த டெக்னிக் முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் அது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அவங்க குறிப்பாக என்ன கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக மதத்தின் பேரில் உள்ள வர முடியாமல் இந்த ஆதிக்க ஜாதி சங்கங்களை வந்து உள்ளே போய் அதை கைப்பற்றி அதிலிருந்து பாஜக வளரக்கூடிய வேலையை வந்து தமிழ்நாட்டை செய்கிறதா? எல்லாம் ஆதிக்க சாதி தாங்க. பாஜகனாவே என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிக்கு வந்து பிராமின் தான் பேர். பிராமன் ஜனதா பார்ட்டி தான் அதுக்கு பேர். மற்ற இடத்துலலாம் பாரதிய ஜனதா பார்ட்டி. தமிழ்நாட்டில் பிராமின் ஜனதா பார்ட்டி. அது பிராமின் வரும்போது நான் பிராமின் பூரா ஒன்றா சேர்த்துட்றாங்க. அவ்வளோதான். அதனால் ஆதிக்க அவங்க அதை வச்சுக்கிட்டு தான் முருகனை வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவரை காட்டுறதுக்காக தான் திருப்பரங்குன்றத்தை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் பழமுதிர் சோலை 10வது மைலில் இருக்குது, அங்கேயே போராடல? ஏன்னா அங்கே வள்ளியை கல்யாணம் பண்ணிட்ட இடம். வள்ளி பட்டியலத்தை சேர்ந்தவங்க, அவளை அங்கீகாரம் பண்ண முடியாது. மேல் ஜாதிக்கார பெண்ணான தேவசேனாவை கல்யாணம் பண்ணி தேவயானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால திருப்பரங்குன்றத்தில் சண்டைக்கு போகிறாங்க. முருகன் வந்து
அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவர்கள் காட்டுறதுக்கு பார்த்தாங்க. நடக்கல. அது மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாங்க அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. திருமணநாயக்கம் காலத்தில் இப்போ நீங்கள் மதுரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழாவில் என்ன ஆகுது? அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு. இறங்குனதுக்கு அப்புறம் அழகரை வந்து எல்லாம் விழா முடியும் போது அவர் அழகர் எங்கே போய் சேர்றாரு? துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போகிறார். ஒரு முஸ்லீம் அங்கே வீட்டுக்கு தான் போய் சேர்றாரு. ஆக அதை அந்த நிறுத்துவீங்களா? அந்த சித்திரை திருவிழாவை நிறுத்துவீங்களா? முஸ்லீம் இது துலுக்க நாச்சியார் வீட்டுக்கு போகிறத நிறுத்திடுவீங்களா? அந்த சடங்கை நிறுத்த முடியுமா? ட்ரை பண்ணுறது தானே இந்த ஆதிக்க சாதி. ஸோ இதெல்லாம் இங்கே வந்து எல்லாம் ஏற்றுக்கிட்டது. இங்கே வந்து எல்லாம் சமத்துவம் இருக்கிற இடம். இதை 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 வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால தான் திராவிட இயக்கங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. திராவிட இயக்கங்கள் வந்து மக்கள் ஆதரிக்கிறதுக்கு ஒரே காரணம் எல்லாத்தையும் சமமாக நினைக்கிறது தான். சாதி இரண்டொழிய வேறு இல்லை. ஆண் பெண் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துக்கிற விளக்கம் வேறு. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஒரு பிராமணரே பாடுறார். குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ங்கிறார். ஒரு பிராமணர் தான் பாரதி. இப்போ அடுத்த மார்ச் மாதம் வந்து பிரதமர் அவர்கள் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வரதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளும் போயிட்டு இருக்கு சார். இப்போ தேர்தல் டைம்ல மட்டும் பாஜக முக்கிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த வரவுங்கிறது இந்த தேர்தலில் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா இருக்கும். அவங்க வர்றதை வந்து கூட்டத்தை போடுறதுக்கோ இதுக்கோ இல்லை. அவங்களுக்கு கூட்டமெல்லாம் சேராது. இங்கே வந்து பூத்தெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனரை கூப்பிட்டு எப்படி எலெக்ஷனை நடத்தி பாஜக வெற்றிங்கிறத வந்து நியாயப்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டு அதை செய்யறதுக்கு தான் வருவாங்க. அமித்ஷா வர்றாருன்னா என்ன அர்த்தம்? தேர்தல் கமிஷனை வச்சுட்டு எப்படி எலெக்ஷனை தனக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம் இனிமேல் இந்தியாவில் நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகத்தில் இருக்கு. ஞானேஷ்குமார் வந்து இப்போயே சொல்கிறாங்க. ஞானேஷ்குமார் ஏற்கனவே தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளை ரெடியாக வச்சுருக்காருங்க. கேட்டால் நாளைக்க போய் நீங்கள் நான் ஓட்டு போட்டுக்கிற அவசியம் இல்லை. அவர் கொடுக்குறதா ரிசல்ட்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது தேர்தல் கமிஷனோட தானே. அதுக்கு தான் வந்துட்டு ஒரு கூட்டத்தை காட்டிட்டு இந்த கூட்டமெல்லாம் சேர்ந்தது இந்த மக்கள் அப்படியே பாஜக ஓட்டு போட்டது அதனால தான் வெற்றி பெற்றார்கள் கணக்காட்டுறதுக்கு தான் வர்றேன். ஒரு பெரிய கூட்டம் கூடும். பெரிய கூட்டம் கூடும். அதிமுகங்கிற 4 ஃபேக்ஷன் ஒன்றா சேரும். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றா சேரும். எல்லாம் சேர்ந்து அவங்கள அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு எலெக்ஷன் நிற்கும். இந்த கூட்டணியாக சேர்ந்ததுனால் மக்கள் எழுச்சியின் காரணமாக திமுக வீழ்ந்தது, பாஜக வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஞானேஷ்குமார் ஏற்கனவே இன்றைக்கே காலை இப்போயே ரெடியாக வச்சுக்கிற ரிசல்ட் அப்போ கொடுத்துருவார். இப்படி தான் எலெக்ஷன் நடக்கும். இல்லை சார், முன்னாடி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. ஏடிஎம்கே தனியாக ஒரு அணியாகவும் பாஜக தனியாக அணியாக இருந்து குறிப்பிட்ட வாக்கு சேவத்தை இவங்களும் வாங்கினா அவங்களும் வாங்கினா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. இப்போ கூடுதலாக அன்புமணி அவர்களும் வந்திருக்காரு. இப்போ இந்த கூட்டணிங்கிறது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கு சார். தேர்தலில் வந்து 1+1 2 வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. 1+1 வந்து மைனஸாக போகலாம். இந்திரா காந்தியும் கலைஞரும் ஒன்றா சேர்ந்து 77ஆம் வருஷத்துல நின்னாங்க. இந்திரா காந்தி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. அவங்க கொடுத்த இத்தனை சதவீத ஓட்டுகள், திமுக இத்தனை ஓட்டுகள், 2 சேர்த்துனாங்க 90% ஓட்டுகள் வந்து திமுக குழுன்னு கணக்கு போட்டு எம்ஜிஆர் காலி ஆகிடுவாருன்னாங்க. என்னாச்சு? திமுக காங்கிரஸுக்கு போடல, காங்கிரஸுக்கார திமுக போடல. எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டு வந்தார். அதான் உங்கள் கணக்கு பிரகாரம் 1+1 ஜெயிச்சிருக்கணும் இல்லை. அரசியலில் அது கிடையாது. அரசியலில் 1+1 2 இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து நெகட்டிவாக மாறும். யார் கூட சேர்றாங்கங்கிறது. இப்போ நாங்களாம் வந்து 77 நாளில் தீவிரமான திராவிட இயக்கத்தை சேர்ந்தோம். இந்திரா காந்தி பண்ண சண்டாளத்தனத்தையெல்லாம் நாங்கள் பார்த்தோங்க எமர்ஜென்சியில். அப்படிப்பட்ட இந்திராவோட கூட்டணி அங்கே வரும்போது நாங்களாம் எதிர்த்து தான் நான் ஓட்டே போடலை. அப்படி பல பேர் மாறினாங்க. அதனால் தேர்தலில் வந்து 2 பெரிய அணிகள் ஒன்றாக சேர்ந்து விட்டு ஜெயித்தவங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. தேர்தலை பொறுத்தவரையில் 1+1 1ஆகவே இருக்கலாம், 2ஆகவே இருக்கலாம், இல்லை 0ஆக இருக்கலாம், இல்லை மைனஸாக கூட போகலாம். இவங்களோட சேர்ந்ததுனாலே தோக்கலாம். இப்போ கூட பாருங்களேன், பாஜக அதிமுகவை சேர்ந்த ஒரு பழைய முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் பாஜகவோட இருக்கிறதுனாலே ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. ஒரு கூட்டணின்னா பலம் சேர்க்கணும்.
அந்த ஒரு கட்சி வர்றதுனால அந்த பலமே இழக்குது, விலக முடியலங்கிறது அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. அவர் இருந்தாக்க நம்ம தோற்று போவோன்னு தெரியும், வேறு வழியில் எங்களை மிரட்டி வச்சுருக்காங்கங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதுலேயே தெரியலையே எலெக்ஷன் என்ன லட்சத்தை நடக்குதுன்னு. இப்போ நேற்று தினம் வந்து தமிழ்நாடுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு சார். அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அதுக்காக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தணும்னு சொல்லி முன்மொழிவு வந்து சட்டமன்றத்தில் முன்மொழிப்பட்டிருக்கு சார். அப்படி பார்க்குறீங்க? அது அந்த காலத்திலே போட்டார், ராஜமன்னார் கமிட்டியெல்லாம் போட்டார்ல கலைஞர். ஏன் வேண்டும் மாநில சுயாட்சிங்கிறதெல்லாம் போட்டு அந்த பெரிய புத்தகமெல்லாம் கொடுத்து இந்திரா காந்தி காலத்துலேயே அதெல்லாம் பண்ணிச்சு. இப்போ அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணுறாங்க. நடுமதில் அந்த தேவைகள் கொஞ்சம் குறைஞ்சது. இப்போ பாஜக வந்ததுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்டில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் மறுபடியும் சட்டமாக்கணுன்றாங்க. அது நியாயமான கேள்வி. இல்லை சார், தொலைச்சா நீங்கள் ராஜமன்னார் குழு தொடங்கி இது வரைக்கும் குழு அமைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு மாற்றம் எதுவும் நடந்ததாக தெரியலையே. அந்த கமிட்டி போட்டதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு. மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசெல்லாம் வந்து மாநில கட்சிகளை நம்பி சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறதுனால மாநிலங்களுக்கு கொடுக்குற மரியாதைகள்லாம் கொடுத்தாங்க. பிஜேபி ஒரு பெரிய ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் வந்ததுனால மாநிலங்களை இது பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது அவங்களுடைய கட்சி எந்த ஊர்லேயுமே இல்லை, ஹிந்தி பேசுகிற மாநிலங்களை தவிர வேறு எங்கேயுமே அவங்க ஆளுங்கட்சியாக இல்லை. அதனால் அவங்க வந்து மற்ற மாநிலங்கள்லாம் தான் ஆளாத மாநிலங்கள்லாம் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து அதை சட்டமாக்கணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம ஆளாயிருக்கு. இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்த முக்கிய நன்றி சார்.